ஓடி போனவ பெத்த பொண்ணுன்னு களங்கம் இருக்கு. சரி, இப்படியே எல்லாரும் நினைச்சா அப்புறம் அவளுக்கு எப்படித்தான் கல்யாணம் நடக்கும்? பசுமாடு கருப்பா இருக்கிறதுனால அது தர பாலும் கருப்பா தான் இருக்கும்னு சந்தேகப்படக்கூடாது இல்லையா? அடேங்கப்பா, அக்காளும் தம்பியும் அடிக்கிற குத்துக்கு அளவே இல்லாம போச்சு. இதெல்லாம் எங்க போய் முடிய போதோ. கல்யாணம் நடந்து உன் பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்துட்டா நீ அந்த வீட்டை விட்டு போக வேண்டியதே இல்ல. உன் பையன் படிப்பு செலவையும் என் தம்பியே பாத்துக்குவான். உன் 2வது பொண்ணு கல்யாணத்தை பத்தி நீ கவலைப்பட வேண்டியதே இல்ல. நீ இந்த வீட்டுக்கு சம்மந்தின்னு ஆனதுக்கு அப்புறம் நான் உங்களை விட்டுருவேனா இல்ல என் தம்பி தான் உங்களை விட்டுருவாரா? உன் முடிவு தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் தம்பிகிட்ட பேசணும். கண்டிப்பா தம்பி இதுக்கு ஒத்துக்க மாட்டாரு. ஏன்னா எத்தனையோ பெரிய இடங்கள்லாம் வந்துச்சு, இன்னமும் வந்துகிட்டு தான் இருக்கு. ஏதோ உன் பொண்ண கல்யாணம் பண்ணா உன் குடும்பம் நல்லா இருக்குமேன்னு பார்த்தேன். சரி, உன் முடிவை சொல்லிட்டு போ. தம்பியை ஒத்துக்க வைக்க முடியுமான்னு பாக்குறேன். எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அப்போ ஒண்ணு செய், நீ வீட்டுக்கு போய் நல்லா யோசிச்சு உன் முடிவை சொல்லு. அதுக்கப்புறம் நான் என் தம்பிகிட்ட பேசி பாக்குறேன். தம்பி ஒத்துக்கிட்டா உனக்கு ராஜயோகம் ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். பாப்போம். நான் கிளம்புறேம்மா. சரி, நான் சொன்னதை யோசிச்சு பார்த்து நல்ல ஒரு முடிவுக்கு வா. சரிம்மா. என்ன திலகா, முத்துமாணிக்கம் இதுக்கெல்லாம் ஒத்துக்குவான்னு நினைக்கிற? ஒத்துக்காம ஒரு ஓட்ட வீடு ஓட்ட வண்டி இதை வச்சுக்கிட்டு இந்த வீட்டு சம்மந்தி ஆகிறதுக்கு கசக்குமா அவனுக்கு? எப்படியோ நீயும் உன் தம்பியும் சேர்ந்து நடத்துற நாடகத்துக்கு ஒரு எல்லையே இல்லாம போச்சு. உன் தம்பியோட முதல் சம்சாரம் இவனுடைய டார்ச்சர் தாங்காம தீய வச்சுக்கிட்டு செத்து போயிட்டா. அவளை விட இவளுக்கு சின்ன வயசு. இதெல்லாம் எங்க போய் முடிய போதோ தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் கன்ஃபார்மா தெரியுது திலகா, உன் தம்பியாலதான் நம்ம 2 பேருக்கும் ஆப்பு. வாய முடுங்க. அவன் வீட்லயே இருந்துகிட்டு அவனை பத்தி இப்படி பேசலாமா? அதான் சொல்றேன், நாம 2 பேரும் வேற வீடு பார்த்துட்டு தனியா போயிடலான்னு. நீ தான் வரமாட்டேங்கிற. ஆமா, இந்த வயசுல வெளியில போய் 4 காசு சம்பாதிக்க முடியுமா? உங்களுக்கு அதுக்கு வக்குல இருந்தாலும் என் தம்பி நம்மள இங்க கூட்டிட்டு வந்து வச்சிருக்கான். உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் பவுடரா பூசுறீங்க. உங்க ஒரு ஆளுக்கு மட்டும் மாசத்துக்கு 5 பவுடர் டப்பா ஆகுது. எனக்கும் ஏசியில படுத்து சொகுசு கண்டுருச்சு. இனிமே என்னால இதெல்லாம் மாத்திக்க முடியாது. தம்பி பணத்தை ஒழுங்கா வசூல் பண்ணிட்டு வர வேலையை மட்டும் பாருங்க. தனியா போறாராம், தனியா. 45, 20, 25 வயசு வித்தியாசம். எப்பா வேலாயுதம், நீ சாதாரண ஆள் இல்லப்பா, வெள்ளி விழா நாயகன். அவங்க கேட்டதுல என்னங்க தப்பு இருக்கு? நீங்க என்ன சொல்லிட்டு வந்தீங்க? உன்னை கேட்காம என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இதுல என்ன கேட்க என்னங்க இருக்கு? சரி, சம்மதம்னு சொல்லிட்டு வர வேண்டியதானே. பெரிய கோடீஸ்வரம் வீட்டு சம்மந்தம் சொல்லி வேற யாராவது தட்டிட்டு போயிட போறாங்க. போங்க, போய் உடனே சரின்னு சொல்லிட்டு வாங்க. நீங்க எதுக்கு யோசிக்கிறீங்க? இவளை கல்யாணம் பண்ண அவங்க தான் யோசிக்கணும். துளசியால இந்த குடும்பத்துக்கு எந்த லாபமும் இல்ல. அவளால உங்களுக்கும் இந்த குடும்பத்துக்கும் அவமானம் தான் மிச்சம் ஆச்சு. அந்த கழுதிக்கு ஏதோ தன்னால ஒரு வாழ்க்கை அமைஞ்சு வருது. அவளை 5 பைசா செலவில்லாம தள்ளி விடுறதுக்கு நல்ல சந்தர்ப்பம் வந்திருக்குங்க. நம்ம வீடு நமக்கே வந்துடும். நம்ம பையன் படிப்பு செலவையும் அவங்களே பாத்துக்கிறேன்னு சொன்னதா சொன்னீங்கல்ல. இதுக்கு மேல நமக்கு என்னங்க இருக்கு? பவித்ரா கல்யாணத்தை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியதே இல்ல. இந்த ஜென்மத்துல இதுக்கெல்லாம் நீங்க சம்பாதிக்க போறதே இல்ல. அப்புறம் ஏன் யோசிச்சுக்கிட்டு? அதுக்கு இல்ல, அவங்க 2 பேருக்கும் வயசு வித்தியாசம் நிறைய இருக்கு. அத பத்தி தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். வயசு என்ன பொல்லாத வயசு? ஆம்பளைக்கு பணங்காசு தாங்க வயசு. சம்பாத்தியம் பண்றதுதான் புருஷ லட்சணம். உங்ககிட்டயும் பணங்காசு இருந்திருந்தா உங்க மொத பொண்டாட்டி உங்களை விட்டு ஓடி போயிருப்பாளா? நான் என்னமோ உங்க பாசம்தான் பெருசுன்னு நீங்களே கதின்னு இங்கே இருந்துட்டேன். என்ன மாதிரியே எல்லா பொம்பளைங்களும் இருந்துருவாங்களா? வயசெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க. இள வயசுக்காரனுக்கு தான் அவளை கட்டி வைக்கணும்னு அவன் மேல புதுசா பாசங்கசம் வந்துருச்சா என்ன உங்களுக்கு? இந்த காலத்துல நல்ல குடும்பத்து பொண்ணுங்களுக்கு கல்யாணம் ஆகிறதே கஷ்டமா இருக்கு. ஓடி போனவளுக்கு பிறந்தவன் தெரிஞ்சா இவ கழுத்துல எவன் தாலி கட்டுவான்? பேசாம அவளை தள்ளி விடுற வழியை பாருங்க. தரித்திரம் ஒழிஞ்சு நம்ம வீட்லயே 4 பணங்காசுன்னு புழங்கட்டும்.
சரி, நான் வேலாயத்தோட அக்காக்கு ஃபோன் பண்ணி சம்மதம்னு சொல்லிடுறேன். சொல்றது மட்டும் இல்லைங்க, நாளைக்கே நாள் நல்லா இருக்கு, அவங்கள வர சொல்லுங்க. இல்லைன்னா நாம போயிட்டு வந்துருவோம். என்னங்க யோசிக்கிறீங்க? இல்ல, அம்மா ஏதாவது சொல்லுவாங்களோன்னு. கேள்வி என்னங்க சொல்ல போகுது? அத பத்தி நாம ஏன் கவலைப்படணும்? அவளை கட்டிக்க பெரிய மைசூர் மகாராஜா வீட்டு பேர் நான் வரப்போறான். அந்த கேள்வி அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கு என்னங்க, வாய்க்கு ருசியா தின்னுட்டே வக்கனையா பேசுறதுக்கு மட்டும்தான் அதுக்கு தெரியும். கிழவியும் துளசியும் வெளியே போயிருக்குதுங்க. அதுங்க வந்ததும் மாப்பிள்ளை யாரு என்னன்னு சொல்லாம நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க. மீதி கதைய அப்புறம் பார்த்துப்போம். இத பாருங்க, இந்த கல்யாணம் நடந்தாதான் நம்ம வீடு நமக்கு தங்கும். மோகனியும் இன்ஜினியரிங் காலேஜுக்கு அனுப்ப முடியும். இதெல்லாம் மறந்துடாதீங்க. சரி, மோகன் மேலதான் நான் நிறைய நம்பிக்கை வச்சிருக்கேன். நம்ம எதிர்காலம் அவன் கையில தான் இருக்கு. மச்சான், ஹெவி பார்ட்டிடா. பின்ன சாதாரண பார்ட்டி தருவேன்னு நினைச்சியா? எதை செஞ்சாலும் பெருசா செய்யணும்னு நினைக்கிறவன்டானா. இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கடா. இதை விட பெரிய பார்ட்டியா 5 ஸ்டார் ஹோட்டல்லயே தர போறேன். மச்சான், அங்க பாருடா, பார்ல தாண்டா ஏஜ் நோ பார். மச்சான், ரீசெண்டாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்த பார்ட்டிலேயே நீ கொடுத்த பார்ட்டி தான் நம்பர் 1. உன்னை எப்படி பாராட்டுறதுன்னு தெரியல. ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன். டேய், விஸ்கியை குடிச்சவன் தாண்டா ஆடணும். விஸ்கி பாட்டிலே ஆடக்கூடாது. நம்மளை பத்தி நாமளே பெருமையா சொல்லக்கூடாதா? வெளியில 4 பேர் சொல்லணும். புரிஞ்சுதா? சூப்பர்ரா மச்சான். இது மாதிரி பாருக்கு வந்தா எல்லாருக்கும் வாந்தி தான் வரும். உனக்கு தத்துவமா வரும். அப்படியா? அது சரி மச்சான், இன்ஜினியரிங் காலேஜ் அப்ளிகேஷன் வாங்கிட்டியா? டா, இதெல்லாம் தாண்டா அப்ளிகேஷனு. என்னடா சொல்ற? அப்ளிகேஷன் வாங்க கொடுத்த காசுல தாண்டா இப்ப கச்சேரியே நடக்குது. உங்க அப்பா கேட்டா என்னடா பண்ணுவ? கேட்டா அவருக்கு ஒரு பக்கம் கொடுத்துட வேண்டியதான். டேய், அப்ளிகேஷன் எங்கன்னு கேட்க மாட்டாரா? கேட்பாருதான். அதை எப்படி சமாளிக்கிறதுன்னு எனக்கு தெரியும். டேய், எல்லா அப்பனும் பிள்ளைய ரெக்கரிங் டெபாசிட் மாதிரி தாண்டா நினைக்கிறேன். மாசம் ஆத்தியில் ஒரு அமௌண்ட்டை போட்டு கடைசியில் வட்டியோட மொத்தமாக வாங்குற மாதிரி பிள்ளைய வச்சு அறுவடை செய்ய தான் ஒவ்வொரு அப்பனும் விழுந்து விழுந்து படிக்க வைக்கிறான். மச்சான், இப்போல்லாம் படிக்கிறதுக்கு நிறைய எஜுகேஷன் லோன் தராங்கல்ல, அது இந்த அப்பனுங்களுக்கு ரொம்ப வசதியாக போச்சுடா. படிக்கும் போதே கடன்காரன் ஆக்கிடுறானுங்க. மச்சான், கடைசி காலத்தில் நான் தான் என் குடும்பத்தை காப்பாற்றணுமாமா. நான் என்ன மாரியம்மன் கோயிலா கட்டி வச்சிருக்கேன் எல்லாத்துக்கும் கஞ்சி ஊத்துறதுக்கு? வாப்பா, உட்காரு. பரவாயில்ல. நேத்து நீ சொன்னதை நல்லா யோசிச்சு பார்த்தேன். அவளை மேல படிக்க வைக்கணும்னு நீ நினைக்கிறது நியாயமான ஆசைதான். எனக்கு மட்டும் இல்லப்பா, துளசிக்கும் படிக்கணும்னு தான் ஆசை. அவ விருப்பத்தை தான் நான் சொன்னேன். அவ ஆசைப்படுற படிப்பில் அவளை சேர்த்து விட்டேன்னா அவளுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் கிடைக்கும். எங்க அப்பா தான் எனக்கு ஒரு நல்ல வழி காட்டினாருன்னு என்னைக்கு நன்றியோட சொல்லிக்கிட்டே இருப்பாப்பா. அதெல்லாம் சரிதான். ஆனா எனக்கு வர வருமானத்துல ஒருத்தரை இன்ஜினியரிங் படிக்க வைக்கிறதே பெரிய சிரமம். நான் வேலை பார்த்துட்டு இருக்கிற கம்பெனியில எனக்கு எந்த செட்டில்மெண்ட்டோ பென்ஷனோ கிடையாது. உடம்பு நல்லா இருக்கிற வரைக்கும் தான் வேலை. முடியலன்னா ஓடாத மிஷினை தூக்கி ஓரத்தில் வைக்கிற மாதிரி என்னையும் வீட்டுக்கு போயிடுன்னு சொல்லுவாங்க. வயசான காலத்துல என் வாழ்க்கைக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. அதுக்கு தான் நான் மோகனை இன்ஜினியரிங் படிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்பா, இவளை படிக்க வச்சா குடும்பத்தை இவ பார்த்துக்க மாட்டாளா? நான் சொல்ல வந்ததை முழுசா சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நீ பேசு. சரி, சொல்லு. இவளை பெத்தவ பொறுப்பு இல்லாம ஓடி போனாலும் நீ சொன்ன மாதிரி
அப்பாங்கிற முறையில இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டியது என்னோட கடமை தான். அதான் நான் நல்லா இருக்கும்போதே அந்த நியாயத்தை பண்ணிடலான்னு நினைக்கிறேன். இவ விஷயத்துல நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். அவன் நினைக்கிற படிப்பை படிக்க வைக்காட்டாலும் உன்னால என்ன முடியுமோ அதை படிக்க வைப்பா. அதுதான் முடியாதுன்னு முன்னாடியே சொல்லிட்டேன்ல. துளசிக்கு கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணிருக்கேன். என்னப்பா சொல்ற? அவன் நல்லா படிச்சு உத்தியோகத்துக்கு போகணும்னு தானே ஆசைப்படுறா. அதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுப்பா. படிச்சு வேலைக்கு போனாலும் அதுக்கப்புறம் கல்யாணம் தானே பண்ணிக்க போறா. அதை இப்பவே பண்ணிக்கிட்டோம். பொம்பளை புள்ள அதிகமா படிச்சா வீட்டுல தங்காது. அதுக்கு நம்மளே மரியாதையா கல்யாணம் பண்ணி அனுப்புறது நல்லது. எனக்கு தெரிஞ்ச வகையில ஒரு நல்ல வரன் வருது. முடிச்சிட்டா நல்லபடியா என் கடமையை முடிச்சிட்டேங்கிற திருப்தியாவது எனக்கு இருக்கும். நாளை காலையில மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை வர சொல்லியிருக்கேன். அவளை ரெடியா இருக்க சொல்லு. மாப்பிள்ளை யாருப்பா? நம்ம தகுதிக்கு மீறி பெரிய இடம் தான் பார்த்திருக்கேன். நாளைக்கு வருவாங்க, அப்ப பாரு. என்ன பாட்டி இது? இப்ப நான் கல்யாணம் பண்ண சொல்லி உங்ககிட்ட கேட்டேன். அப்பா அதுக்கு திடீர்னு இப்படி ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. எனக்கு கல்யாணம் எல்லாம் வேணாம் பாட்டி. அப்பா கிட்ட சொல்லு. அதுவும் நாளைக்கே அவங்க வராங்களாமே, அவங்கள வர வேண்டாம்னு சொல்லு பாட்டி. இருமா, அதுக்குள்ள ஏன் அவசரப்படுற? உங்க அப்பனா இப்படி பேசிட்டு போறான்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இந்த 20 வருஷத்துல இப்பத்தாம்மா முத தடவையா அவன் உன்னை நினைச்சு பாக்குறான். இத நினைச்சா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அதுவும் உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்கற அளவுக்கு அவன் முடிவுக்கு வருவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நேத்து நான் சொன்ன ஒரு வார்த்தை அவன் மனசை இப்படி மாத்தி இருக்கு. அவனுக்கு உன் மேலேயும் என் மேலேயும் பாசம் இல்லாம இல்லம்மா இருக்கு. அத அந்த பாவி பாசத்தை காட்ட விடாம அடக்கி வச்சிருக்கிறா. எனக்கு இப்ப கல்யாணம் எல்லாம் வேணாம். நான் படிக்கணும் பாட்டி. என் மனசுல என்ன இருக்குன்னு உனக்கு தான் நல்லா தெரியும்ல. இத பாருமா, எப்படி இருந்தாலும் இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் நீ நினைச்சது நடக்க போறதில்ல. உங்க அப்பா அதான் திட்டவட்டமா படிக்க வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டானே. இப்ப அதை நினைக்கிறத விட இனிமே என்ன நடக்கணும்னு யோசி. அதான் உனக்கு நல்லது. ஒருவேளை உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறவன் நல்லவனா இருந்து அவன் உன் மனசை புரிஞ்சுக்கிட்டா நீ அங்க போய் படிக்கலாம்ல. எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ பொண்ணுங்க 8ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சுட்டு கட்டி கொடுத்த வீட்டுல போய் டிகிரி முடிச்சுட்டு வேலைக்கே போயிருக்கிறாங்க. அப்படி ஒரு வாய்ப்பா ஏன் நீ எடுத்துக்க கூடாது? பெத்தாப்பாவே என்ன புரிஞ்சுக்கலையே பாட்டி. புதுசா பாக்குறவங்க எப்படி என்ன புரிஞ்சுக்கிட்டு படிக்க வைக்க போறாங்க? அப்படி சொல்ல முடியாதும்மா. உனக்கு வாழ்க்கையில முதல் தடவையா ஒரு நல்லது நடக்க போகுது. அதையே நீ தட்டி கழிக்கிற. இங்க யாரும் உன் மனச புரிஞ்சுக்கல. ஆனா வர்றவன் அப்படி இருப்பான்னு சொல்ல முடியாது. உன்னை உண்மையா நேசிக்கிறவனா இருந்தா உன் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்குவாம்மா. நீ போற இடத்துல நல்லா இருப்ப. உன் மனசறிஞ்சு நடக்கிற புருஷனா தான் உனக்கு கிடைப்பான். இந்த பாருமா, நீ மனசை போட்டு குழப்பிக்காத. கடவுள் உனக்கு ஒரு நல்ல வழி காட்டுவாருன்னு நினைக்கிறேன். நாளைய பொழுது உனக்கு நல்ல பொழுதாவே விடியும். கடவுளே, இத்தனை வருஷமா மாறாத என் பிள்ளை மனசு இப்பதான் மாறி வந்திருக்கிறான். என் பேத்தியோட வாழ்க்கை நல்லபடியா அமையணும். ஆண்டவா, என்னம்மா அந்த சேலையை கட்டாம உட்காந்துருக்குற? எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல பாட்டி. என்னம்மா திரும்ப திரும்ப அதையே சொல்லிக்கிட்டு இருக்க? நேத்தான் அவ்வளவு தூரம் உனக்கு சொன்னனே. உங்க அப்பன் இப்பதான் மனசு மாறி உனக்கு ஏதோ நல்லது செய்யணும்னு வந்திருக்கான். அதையே நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. சரி சரி, சீக்கிரம் அந்த சேலையை கட்டிக்கோ. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர்ற நேரமாச்சு. உனக்கு வரப்போற மாப்பிள்ளை எப்படி இருப்பானோ என்னவோன்னு எனக்கு ராத்திரி எல்லாம் தூக்கமே வரல. விடிய காலம் தான் அப்படி லேசா கண்ணை அசந்தேன். தூக்கத்துல ஒரு நல்ல கனவு கண்டேன்.
உன்னை கட்டிக்க போற மாப்பிளைய கனவுல கண்டேன். அவன் அப்படியே அழகா இளவரச மாதிரி இருக்கான். ஐயோ, வாய் மூடிட்டு வர மாட்டீங்க. துளசியால என் வாழ்க்கையில கிடைச்ச ஒரே லாபம் இந்த பஜ்ஜி தான். அம்மா ஒரு ஆனியன் பஜ்ஜி கொடுங்களேன். இருடா இந்தா. பத்மா, இதெல்லாம் அவங்க சாப்பிடுவாங்களாம் தெரியல. அதுக்காக எதுவும் செய்யாம இருக்க முடியாதுல்ல. சம்மந்தின்னு ஆனதுக்கு அப்புறம் கை நினைக்காம இருக்க முடியுமா? அதெல்லாம் சாப்பிடுவாங்க. சரி சரி, சீக்கிரம், அவங்க வர நேரம் ஆச்சு. ஆ, சரி சரி. இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சீக்கிரம், அவங்க வர நேரம் ஆச்சு. சரிப்பா, அவங்க வர்றதுக்குள்ள ரெடி ஆயிருவா. ஆ, இப்படியே உட்காந்துருந்தா எப்படிம்மா? சீக்கிரமா அந்த புடவைய கட்டிக்கோ. என்னப்பா வெளியே நின்னுட்டு இருக்கீங்க? நீங்க வேண்டாம், உள்ள கட்டி வை. ஏய், உன்னை யார் இப்ப வர சொன்னது? டான்ஸ் கிளாஸ் முடிஞ்சதும் அப்படியே ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு சாயந்தரம் தானே வர சொன்னேன். ஏமா இப்ப வந்ததுனால என்ன? ஐயோ, நான் சொல்றது உனக்கு புரியாது. அவங்க வரும்போது இங்க இருக்க கூடாது. கிளம்பு கிளம்பு கிளம்புடி. அம்மா, பஜ்ஜி வாசனை சூப்பரா இருக்குமா? ரெண்டு பஜ்ஜி இது சாப்பிட்டு பாரு, போயிடுமா? நான் மாவு எடுத்து வைக்கிறேன். சாயந்தரம் வந்து சூடா போட்டு தரேன். கிளம்பு. அம்மா 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 கிளம்பு. அம்மா ப்ளீஸ் சீக்கிரம். அம்மா அம்மா ரெண்டு மாமா. போடி. போ 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 சீக்கிரம். அப்பா அவங்க வந்துட்டாங்க. பத்மா, அவங்க வந்துட்டாங்க. வா, இதோ வந்துட்டேங்க. வாங்க வாங்க வாங்க. வணக்கம், வாங்க. வணக்கம், வாங்க. நல்லா இருக்கீங்களா? வாங்க வாங்க. ஆ, பரவாயில்ல, அப்படியே வாங்க. உட்காருங்க உட்காருங்க. உட்காருங்க உட்காருங்க. சார். உட்காருங்க சார். சார் என்ன சாரு, சும்மா உறவு சொல்லி கூப்பிடு மாணிக்கம். இதுக்கு மேல என்ன இருக்கு? சரிங்க. அவங்க வந்துட்டாங்க போல இருக்கு. அதுக்கு என்ன புடவைய இப்போ? கூட மாத்தாம இருக்கிற உங்க அப்பா வந்து கத்த போறான். இந்தா சீக்கிரம் கட்டு, நான் போய் மாப்பிள்ளைய பாத்துட்டு வந்துடுறேன். எப்படியும் கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம வீட்டுல தானே இருக்க போற. என்ன பாட்டி தெரியுதா? நான் தான் வேலாயுதம். சௌக்கியமா? கண் பார்வை கொஞ்சம் மங்களம் இருக்கும் போல இருக்க. முத்துமாணிக்கம், பாட்டிக்கு ஒரு நல்ல கண்ணாடி வாங்கி போடுங்க. என்னையும் யாருன்னு தெரியல. அதுக்கு என்ன தம்பி, பேத்தி கல்யாணத்தை பாக்குறதுக்கு நம்ம செலவுலயே நல்ல கண்ணாடியை வாங்கி போட்டுருவோம். மாணிக்கம், இப்படி வா. என்ன வாயே. என்னம்மா? ஏதாவது சாஸ்திர சம்பிரதாயத்தை பத்தி பேசுவாங்க. என்னன்னு தான் கேட்டு வாங்க முத்து. சரிங்க. என்னம்மா? என்னப்பா வேலாயுதம் வந்திருக்கிறான்? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கள வர்றதா சொன்ன. மாப்பிள்ளை எங்கடா? உள்ள வா. டேய், நீ இன்னும் புடவை மாத்தவே இல்லையா? அவங்களாம் வந்துட்டாங்க. சீக்கிரம். டேய், அவளை ஏன்டா மிரட்டுற? என்கிட்ட பேசு. இப்ப நீ ஏன் பிரச்சனை பண்ற? உனக்கு என்ன வேணும்? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கள வர்றதா சொன்ன. இந்த கடங்கார வேலாயுதம் வந்து உட்கார்ந்துருக்கானே, எதுக்கு? மாப்பிள்ளை எங்கடா? வேலாயுதம் தான் மாப்பிள்ள. போதுமா?